இந்தியாவில் 2 புதிய வகை கொரோனாக்கள் பரவி வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சீனா உள்ளிட்ட பிற ஆசிய நாடுகளில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவுவதற்கு காரணமான புதிய வகை தொற்று பாதிப்பு இந்தியாவிலும் கண்டறியப்பட்டுள்ளது. ஹாங்காங், சிங்கப்பூர், சீனா உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் கொரோனா வைரஸ் பரவல் மீண்டும் வேகமெடுக்க தொடங்கியுள்ளது. இந்தியாவில் இதுவரை 257 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதியாகியுள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் கொரோனா வைரஸின் புதிய திரிவுகளான NB181 மற்றும் LF7 தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. சீனா உள்ளிட்ட பிற ஆசிய நாடுகளில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவுவதற்கு இந்த வகை கொரோனா காரணமாக கூறப்படுகிறது. இந்த 2 வகை தொற்றுகளும் அதிக வீரியமில்லாதவை என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருப்பது ஆறுதலாக அமைந்துள்ளது. தற்போது பரவும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு லேசான பாதிப்புகளே இருப்பதாகவும், தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களை வீடுகளிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டால் போதும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதே நேரம் பல துறைகளுடன் இணைந்து உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் கோவிலிடத்தை ஊராட்சி மன்ற தலைவர் அபகரிக்க முயன்றதாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தையின் போது காவல் அதிகாரிகள் முன்னிலையில் பெண்கள் 2 சாமியாடியதால் பரபரப்பு நிலவி அடுத்த காவேரிப்பட்டு கிராமத்தில் வசிக்கும் முக்கியஸ்தர்கள் சிலர் அங்குள்ள மாரியம்மன் கோவிலுக்கு தங்களது நிலத்தை தானமாக வழங்கியுள்ளனர். இந்த நிலத்தை ஊராட்சி மன்ற தலைவர் மாலாசேகர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தனது பெயருக்கு பட்டா மாற்றியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கிராம மக்கள் மாலாசேகர் மீது நடவடிக்கை எடுக்கவும், முறைகேடாக வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்யவும் கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். வரும் 29ஆம் தேதி நடைபெற இருக்கும் திருவிழாவை தடுக்க ஊராட்சி மன்ற தலைவர் முயற்சிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டும் நிலையில் கோட்டாட்சியர் வரதராஜன், காவல்துறை கண்காணிப்பாளர் சௌமியா ஆகியோர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது காவேரிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த இந்துமதி மற்றும் ஜான்சி மோகன் ஆகியோர் அடுத்தடுத்து சாமியாடியதால் பரபரப்பு நிலவியது. பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் சம்பந்தப்பட்ட பெண்களை ஆசுவாசப்படுத்தினர். இதுதான் இன்றைய காசா நகரத்தின் நிலை. காசா நகரத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் காரணமாக அங்கு கடுமையான உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சர்வதேச அமைப்புகள் நடத்தி வரும் பொது சமையல் அறைக்கு வெளியே பாத்திரங்களுடன் பெண்களும் குழந்தைகளும் காத்திருக்கின்றனர். காசா நகரில் மட்டும் 20 லட்சம் பேர் உணவுக்காக தவித்து வருவதாகவும், அவர்களுக்கு ஒருவேளை மட்டுமே உணவு கிடைப்பதாகவும் கூறப்படுகிறது. பஞ்சம் ஏற்பட்டு பலர் உயிரிழக்கக்கூடும் என்பதால் காசாவிற்குள் மனிதாபிமான அடிப்படையில் உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்ல இஸ்ரேல் அனுமதி அளிக்க வேண்டும் என ஐநா உள்ளிட்ட அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. நாகை ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர் தனக்குத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 40 வயதான அபிநயா என்பவர் ஆட்சியர் அலுவலக கருவூலத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தார். வழக்கம் போல சனிக்கிழமை இரவு பணியில் இருந்த அவர் காலையில் திடீரென்று தனக்குத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி கூராய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெண் காவலர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கண்டிப்பாக என்ன மழை பெய்தாலும், அடாது மழை பெய்தாலும் விட்டாத கச்சேரி நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவையில் அடைமழையே வந்தாலும் தனது இசை மழை தொடரும் என இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார். கோவை புதூரில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. வரும் 17ஆம் தேதி நடைபெறும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான தாக்குதல் உள்ளிட்ட காரணங்களால் இசை நிகழ்ச்சி தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது இதற்கான தேதியை மகிழ்ச்சியுடன் அறிவித்த இளையராஜா தனது இசை மழையில் நனைய தயாரா என புத்துணர்ச்சியுடன் ரசிகர்களை கேட்டுள்ளார். இசை ரசிக பெருமக்களே, இப்பொழுது கோவையில் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பது தெரியும். என்ன மழை பெய்தாலும் நீங்கள் நனையாமல் இசை நிகழ்ச்சியை கேட்க வேண்டும் என்பதற்காக
அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை நீங்கள் நேரில் சென்று பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக என்ன மழை பெய்தாலும், அடாது மழை பெய்தாலும் விட்டாது கச்சேரி நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இசை நிகழ்ச்சியின் தேதி அறிவிப்பால் இளையராஜாவின் ரசிகர்கள் தற்போதே ஆனந்த மழையில் நனைந்துள்ளனர்.